மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வம்பனில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வம்பன் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளையராஜா. தென்னை நார் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்திற்கான காரணம் என்ன? தற்பொழுது தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்களா தீயணைப்பு வீரர்கள்? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வம்பன் பகுதியில் ஆலங்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் பிரிட்டோ என்பவருக்கு சொந்தமான தென்னை நார் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இன்று தொழிற்சாலையில் வெல்டிங் வைக்கும் பணி நடைபெற்ற போது அதிலிருந்து ஏற்பட்ட தீப்பொறி பட்டதில் தென்னை நார்கள் தீப்பற்றி எரிய தொடங்கியது. உடனே அங்கிருந்த தொழிலாளர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்ற போதிலும் தென்னை நார் என்பதால் தீ விரைவாக பரவியது. உடனடியாக ஆலங்குடி காவல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதன் பெயரில் ஆலங்குடி தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு வாகனத்தோடு சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் ஒரு வாகனத்தில் இருந்த தண்ணீரோ மற்றும் உபகரணங்கள் கொண்டு தீயை அணைக்க சாத்தியமற்றதாக இருந்ததால் உடனடியாக புதுக்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து மற்றொரு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டது. 2 வாகனங்களுமே சேர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க போராடி வரும் நிலையில் தீயை அணைக்க முடியாததால் ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தென்னை நார்களும் சுமார் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொழிற்சாலை உபகரணங்களும் தீக்கீராகி கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.